போறேன்னு சொல்லிட்டு சத்தியமா மாமா அரக்கோணத்துல எள்ளி வாங்கிட்டாலும் என்ன ஏமாத்திட்டு பொசுக்குன்னு பஸ் ஏறிட்டா. சரவணா கத்தர தேர்தல் நோட்டீஸ் விட்டு மாதிரி இந்த கல்யாண நோட்டீஸ் விட்டு மாமா. மூக்கநாடி கண்ணாடி மூக்கநாடி எங்க ஏதோ எங்க மூக்கநாடி எங்க மூக்கநாடி ஏன் கத்து கண்ணாடி பையில இருக்கு எடுத்து மாட்டி நல்லா பாருங்க. கேஸ் கட்டுகளை பாக்குற மாதிரி காமா சோமான்னு பார்க்க போறேன். பத்திரிகை தலைவர் அடிச்சிருக்கான் பத்தியா. திருமண அழைப்புதல். சென்னை பிரபல வக்கீல் சட்டநாதன் MABL அவர்களின் புதல்வன் திருநிலை செல்வன் சரவணனுக்கும் பெங்களூர் பிரபல வக்கீல் ராமசாமி BABL ராமசாமி அவர் மகள் திருநிலை செல்வி ஸ்ரீதேவிக்கும் தேவி ராமசாமி பொண்ணு தேவி இந்த பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு எந்த பெரிய நிச்சயம் பண்ணா இந்த கல்யாணத்தை எந்த பெரிய நிச்சயம் பண்ணா சரவணா கூப்பிடுங்க பெங்களூர்ல இருக்கா. சரவணா உன் தந்தையுடைய லட்சிய கனவெல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டியடா. நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் ஸ்ரீ ராமபிரானா வளர்த்து இப்படி காமன் ஆயிட்டியடா. என்ன அசர் அடிச்சுட்டியடா. எதிரி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அசந்து போயிட்டீங்களா. நாளைக்கு காலம்பரம் 6 மணி பிளேன்ல போங்க. 8 மணிக்கு தான முகூர்த்தம். தாலி கட்டுறதுக்கு முன்னால போய் டமால்னு நிப்போம். போய் நின்னு தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? நோ பிளஸிங் எதுக்கு கிராசிங் தான். வடுவா எவ்வளவு பண்ணிருக்கான். சீட்டிங் ப்ரீ பிளான் பிளாட் கிட்னாப்பிங் ஸ்மக்லிங் கடத்தல் இத்தனை செக்ஷன்லயும் அந்த சுண்டக்கா வக்கீல் ராமசாமியே ஆட்டி புரண்டாட்டி. ரமேஷ் phone up to the airport, book 3 tickets to Bangalore by the morning flight immediately. நீ வீட்டுக்கிட்டா நான் இல்லத்துக்கு என் தலையை போட்டு உருட்டுறாளே பையன் முன்கோபக்காரனாச்சு. உண்மையாவையா கூப்பிட்டா என் பொண்டாட்டியா? மீனாட்சி உன் பிள்ளை செய்திருக்கிற அக்கிரமத்தை பாரு. அம்பி இந்த சதியில நோக்கு பங்கு உண்டாடா. சரவண மாத்திரம் இல்லங்கண்ணா நானும் முன்கோபக்காரன். நான் நினைச்சேன்னா உங்க குடுமையை அவுத்து விட்டுருவேன். மறுபடியும் முடியவே முடியாது உமால. ஏன் கை ரெண்டையும் கழட்டிடுவேங்கண்ணே. ஐயோ நான் குழந்தை குட்டியாண்டா என்ன விட்டுறேன். யோசனை பண்ணி சொல்லும் உனக்கு வேண்டியது குடுமையா குழந்தையா? ரெண்டும் தாண்டா அவனு விட்டுறா. ஓடிப்போம். ज्येष्ठराजं ब्रह्मणस्पदानिष्ठन्वन् सीदसादनं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायण नमोऽस्तुते. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुनां எனக்கு தெரியாம இங்க வந்து அந்த புள்ளுகத்துல தாலியா கட்டுறேன். உன தொலைக்கு யார கேட்டுற அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். ராமசாமி கட்டனாதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. யார கேட்ட அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன். ஐயர் மந்திரம் சொன்னார் கட்டிட்டேன். ஐயர் என்னடா ஐயர்? அப்ப நான் இல்ல நீ மந்திரம் சொல்றியா? சின்ன பையனை ஏமாத்தி சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணா மகனே அது என்ன செக்ஷன்? சீட்டிங். எது சீட்டிங்? ஒண்ணும் தெரியாத பொண்ணை பார்க்கலை பீச்ல லவ் பண்ணா மருமகனே அது என்ன செக்ஷன்? டேட்டிங். அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். நான் பல்ல கழட்டிட்டாரே இவன். நான் இதை சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சுத்தமா பார்த்துருவேன். லோக்கல் கோர்ட்லயே தோக்கிறவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். நீ மட்டும் என்னவா பெஞ்ச் கோர்ட்லயே கலந்தவைய? பெஞ்ச் கோர்ட்ட நான் கவர்லடா, பெஞ்சு தான் கவுந்தது. அரை டிராயரும் பாவாடையும் கட்டுற காலம் போய் முழு பேண்ட்டும் புடவையும் கட்டுற காலம் வந்தாச்சு. இப்ப அவங்க மேஜர். மேஜர் யாருன்னு என்கிட்டயே சொல்றியா நீ? சட்டப்படி சாஸ்திரப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. லீகலா கிராஸ் பண்ண லா புக்லயே செக்ஷன் இல்ல. பெரிய லா பாயிண்ட். பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு இந்த பெரியவனுடைய கன்சென்ட் இல்லாம பத்திரிகை அடிச்சு அதை நான் பிடிப்பேன். உன்ன பெரிய மனுஷன் லிஸ்ட்லயே சேர்க்கலைங்க பாயிண்ட வச்சு நான் அடிப்பேன். யார் பிடிக்கிறா யார் அடிக்கிறான்னு பாப்போம். புடி சமயத்துல விட்டுடுவனே. என்னங்க இது? ஆக வேண்டிய காரியம் 1000 இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா? நோ, திஸ் இஸ் வார், மேஜர் வார். சரவணா
அவ ஆன் ரீசனபிள் கிரவுண்ட் யூ ஆர் கிளைமிங் டைவர்ஸ். டைவர்ஸா? எஸ், ஐ மீன் விவாகரத்து. மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய், அவன் கால்ல போய் விழுவுறியே, நீ அம்மா. நீங்க மனுஷனா? மருமக மாமனார் கால்ல விழுந்திருக்கா. உங்க பஞ்சத்துக்காக கல்யாணமா, உங்க வாழ்க்கைக்காக கல்யாணமா? ஜானகி, வாய மூடு. மாமா, என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள உங்க மகன்தான் மாமா. மாமா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க மகதா மாமா. நீ சொல்லுமா? மாமா, இவரை பிரிஞ்சாதான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா. என்னங்க, நடந்தது நடந்து போச்சு, பாக்கி காரியமெல்லாம் நடக்கட்டுங்க. பாக்கி காரியமெல்லாம் ஏன் கண் பார்வையில மெட்ராஸ்ல தான் நடக்கும். மீனாட்சி, சரவணா, மருமகளே, மாமா, மார்ச் டு மெட்ராஸ். பொண்ணு போறானே, பொண்ணு பிறந்தா போக வேண்டியவன். அடே, தசவ நாட்ட அவன் புலம்புவான்னு சொன்ன, என்ன புலம்பு வச்சுட்டு போயிட்டானே. எங்க போயிடுவாரு? போய் உங்க பொண்ணு ஒரு புள்ளைய பிறட்டும். தாத்தா இல்லாட்டியா? ஒரு புள்ள பிறந்துட்டா தாரம் தாப்பனாயிட்டேங்கிற தைரியம் சரவணனுக்கு வந்துடும். அப்புறம் தகராறுமா, தறி கொடுத்துறமா, செகண்ட் ரவுண்ட் ஃபைட்ல நமக்கு தான் சக்சஸ். ஐயோ, வந்த ரவுண்ட விட்டு செகண்ட் ரவுண்டா? சட்டனாதா அங்க போய் நீ என்ன பண்ண போறியோ? வாங்கோ 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 வாங்கோ. யார் யார் இவங்கலாம்? இவ பங்கஜா, அவ அம்புஜா. ஆரத்தி சுத்துறதுல எக்ஸ்பர்ட், பல இடத்துல சுத்தி இருக்கா. ஆமா, அவர் எதுக்கு வந்திருக்காரு? இவர் அச்சத அண்ணாசாமி. இவர் தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணாரு. பொண்ணு 4வது மாசமே வாந்தி எடுத்து 8வது மாசமே பெட்ல படுத்துருமே. வாய மூடின்னு சும்மா இருக்கா? அழிவு, தம்பதிகள் வந்தாச்சு. வாங்கோ, உள்ள வராதீங்க, நில்லுங்கோ. பொண்ணுங்களா, ஆரத்தி எடுங்கோ. ஐயர் வாய் மந்திரம் சொல்லுங்க. ஓம் சாங்கிரஹண்யேஷ்ட்யாயததே இமாம் ஜனதாகம் சங்கிருஹானீதி வாதசாரத்னே சதனா பவதி வாதசமாசாஹ சம்வத்சரஹ சம்வத்சரமேவாவரன். மாமனாருக்கு மருமகளுக்கு ஆராய்ச்சி எடுப்பாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் ஆராய்ச்சி எடுப்பாங்க. பார்வாள் மாமனாரா? முகரைய பார்த்தா தெரியல. அப்பாவை தள்ளிட்டு தேவி பக்கத்துல இருந்து நின்னுடா. நீதாடா மாப்பிள்ளை, வா. விடமாட்டேன், நான் தான் நடுவில் நிற்பேன். இதுக்குமா நடுவில் நிக்கிறவங்க? உனக்கு ஆசையா இருந்தா பக்கத்துல வந்து நில்லடி. கடை இந்த வயசுக்கு மேல உங்க பக்கத்துல வந்து நான் நிக்கிறேன். முதல்ல குழந்தைங்க சேர்ந்து நிக்கட்டும். நான் சேர விட மாட்டேன். ஏன்? அதான் அப்பாவே சொல்லியாச்சே. நீ பக்கத்துல வந்து நில்லு, உங்க 2 பேர் காலாத்தி எடுக்கட்டும். நான் பாலா சேவகர் மாதிரி பக்கத்திலேயே நிக்கிறேன். ஆசை எங்களுக்கு இருந்தா என்னடா அர்த்தம்? நீங்க தானே புதுசா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. என்ன? ஆமா, தாலி கட்டணும்னு எங்க 2 பேரையும் பிரிச்சாச்சு. ட்ரெயின்ல வரும்போது கைதி கொண்டுட்டு வர மாதிரி என் கையை பிடிச்சே இழுத்து கொண்டு வந்தாச்சு. கார்ல உட்கார போது நீங்க 3 பேரும் ஜாலியா பின்னால உட்காந்துக்கிட்டு கிளீனர் மாதிரி என்ன முன்னால உட்கார வச்சாச்சு. தாலி கட்டும் போது அவன் முந்தானிலே அங்கவசரத்தை கட்டினே தவிர அந்த அங்கவசரத்தை அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. ஏன்டா பாக்கி இப்ப செய்து முடிக்கணுங்கிறீங்க? மாட்டேங்கிறீங்களா? வல்ல உடப்பேன். எனக்கு தெரியாம என் லைஃப் லாங் எதிரோட மகளை ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டியே, அதுக்கு என்னடா சொல்றேன்? ஏன் செஞ்சேன்? எதுக்காக செஞ்சேன்? எனக்கு என்னடா தெரியும்? அந்த பரம எதிரி அப்பாவுக்கு முன்னால தலை வணங்க மாட்டான். அதனால அவன் மகளாவது அப்பா காலில் விழுந்து தலை வணங்கட்டுங்கிறதுக்காக தான் அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். பழிஞ்சா எதிரி, குழிஞ்சா மக. இதை விட ஒரு உத்தம புத்திரோட என்ன செய்ய முடியும்? பையன் பாயிண்ட் பிடிச்சு விட்டால். என்னையா பாயிண்ட்? என்ன பாயிண்ட்? ராவணன் சீதையை சிறை எடுத்த மாதிரி எதிரி மகளை சிறை எடுத்து வந்திருந்தான்னா அது வஞ்சம். தாலியை கட்டிவிட்டு ராம மாதிரி தலை குனிஞ்சு வந்து நிக்கிறானே, இது தஞ்சம். தட் மீன்ஸ் சரண்டர். ஏ சரவணா, ராம வில்ல உடைச்சா, நீ சொல்ல உடைச்சே, நான் உன் பல்ல உடைக்க போறேன். அட்வொகேட் ஆற வரைக்கும் அடுத்தவன் கேட்ட பார்க்க கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே போட்டேனே உத்தரவு. அது என்னடாச்சு? தட் இஸ் an order. அது என்னடாச்சு? என் உத்தம புத்திரடா. பெரியவர் இல்லையோ, பையனை விட பெரிய பாயிண்ட் ஆகி பிடிச்சு விட்டார். என்ன பாயிண்ட்? பெரிய பாயிண்ட். எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆனப்ப கோர்ட்டு படி ஏறி ஒரு கேஸ் ஜெயிக்காம வீட்டு படி ஏற மாட்டேன்னு சொன்னாரு இந்த பெரிய மனுஷன். கோர்ட்டுக்கு போக வேண்டாம், பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டு அங்கேயாவது நின்னாரா கேளு. மீனாட்சி, எங்கேயோ போறேன்? சும்மா விடுங்க. அப்புறம் என் வீட்டுக்கு வரல, குடும்பம் நடத்தல, தலைவரனை பெத்துக்கல. உங்களுக்கு ஒரு சட்டம், பிள்ளைக்கு ஒரு சட்டமா? அம்மா விஷயம் தெரிஞ்சவளோ இல்லையோ, நல்ல பாயிண்டா பிடிச்சு விட்டா. நாங்க குட்டிகளா ஆக்கிடுங்க. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திர. ஆசி வேணா, ஆசீர்வாதம் வேணா. Go I say. மருமகளே, coming to the point. நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்கிறேன். என்ன மருமகளை ஏத்துங்கன்னு என் காலை பிடிச்சு கதறியா இல்லையா? வெரி குட். கழுத்தை கொடுத்ததுனால அவனுக்கு வைஃப், காலை பிடிச்சதுனால எனக்கு நீ கிளையண்ட். அதனால நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் இல்லையா? Then these are my conditions. அறிவுகட்டவனே, அப்பா உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். 2 பேரும் நல்லா கேட்டுங்க. நீங்க 2 பேரும் மனசாலதான் புருஷன் பொண்டாட்டி. சொச்சம் மிச்ச சொச்சம் எதுவும் கிடையாது. நீங்க சேர்ந்து வாழக்கூடாது. That means in understanding only you are husband and wife, but not in action. புரியுதா? புரியுது. சமையல் கட்டுல சாப்பாடு இருக்கும், நான் டைனிங் ஹால்ல இருந்து ஏப்பம் விடணும். கூடத்துல இருந்தே ஏப்பம் விடணும். புரியுதா?
கண்டிஷன் நம்பர் 2 சொல்லுங்க. என்ன மீறி நீங்க 2 பேரும் சந்திக்கவோ பேசவோ கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, ஒன்ன பெங்களூருக்கு அனுப்பிச்சுட்டு அவளை என் கஸ்டடியில இங்கேயே வச்சுக்குவேன். அவளை பெங்களூருக்கு அனுப்புங்க. சட்டநாதன் என்கிட்ட நடக்காது. காலேஜுக்கு போறேன் பெங்களூருக்கு பிளேன்ல போயிட்டு வந்துருவேன். நீ சரவணா மார்ச், மாடிக்கு வரும் போ. தேவி மார்ச், கீழே இந்த ரூமுக்கு போ. மார்ச் போ. என்னடி அது? பால் செம்பு பழத்தட்டு. பாலையும் பழத்து கையில வச்சுட்டு எங்க போற? மாடிக்கு. காலை ஒடிப்ப மாடிக்கு போற. வைங்க வைடி. ஆமா, வெத்தலை தட்டுல எங்க சுண்ணாம்பு காணும். சுண்ணாம்பு கொண்டா. ஏன் சுண்ணாம்பு இல்லாம மெல்லுங்களே. சுண்ணாம்பு இல்லாம என்ன வாய எப்படி செவக்கு? அப்படி வாங்க வழிக்கு. சுண்ணாம்பு இல்லன்னா வாய் செவக்காதுல்ல. அப்ப சுகம் இல்லன்னா வாழ்க்கை மட்டும் இனிக்குமா? என்ன சுகம்? யாருக்கு சுகம்? ஆடி போன கட்டைக்கு அர்த்தங்க தெரிய போகுது. அடியா, மாடியில பிள்ளையும் கீழே பொண்ணுமா சின்ன சிறுசுகளை பிரிச்சு வச்சிருக்கீங்களே. நீங்க சுண்ணாம்புக்கு தவிக்கிற மாதிரி அதுங்க சுகத்துக்கு தவிக்காது. நீ அங்க வர்றியா? வா வா. பழைய விரோதத்துக்காக சின்ன சிறுசுகளை பலி வாங்குறீங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குறேன். அறிவு கட்டவளே, நம்ம சரவண எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம உருப்படியா படிச்சு பட்டம் வாங்கணும்னு அர்த்தம். பையனும் பொண்ணும் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வையை கவனிச்சா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால கோர்ட் விஷயமா நான் வெளியே போகும்போது வீட்டுல நீ விளக்கண்ணே கண்ணில் ஊத்தி கவனிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணும் நைட் வாட்ச்மேன் டியூட்டி மட்டும் என்னால பார்க்க முடியாது. நைட்ல எங்கேயாவது வெளியே தங்கன்னா என் ஆத்துக்காரி தப்பா நினைச்சுக்கா. இந்த முறை கட்டிக்கா ராத்திரி நான் பாத்துக்கிறையா? நான் இப்போ ஜங்ஷன்ல போய் உட்கார்ந்து விடுறேன். அந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறதில்லை, இந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறதில்லை. இந்த கேஸ்ல மேலையும் போக முடியல, கீழையும் வர முடியல. மன்னார் கிராமத்தை விட்டு பசுமாறு கன்னியா நாயுடு போட்டு தொகை வைந்திருக்கு. கன்னியா நாயுடு விட்டு காலை மன்னார் கிராம வயல்ல வாய்ந்திருக்கு. இவா 2 பேரும் அனிமல்ஸ் பேர்ல பிராது கொடுத்துருக்கான். காலையும் பசுவும் எப்படி கோத்துக்கு வரும்? அனிமல்ஸ் அளவு பண்ணுவாளோ? சோ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பக்கத்து ராயர் கடையில சூடா காரா புந்தி வடையும் போட்டிருப்பாங்க. நீரும் நிறைய சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரீரா? அம்பி நேக்கு கொடுத்து வைக்கல, ஏற்கனவே அல்சர். இதுல காரா புந்தின்னு காரத்தை சாப்பிட்டேன்னா ரொம்ப உபத்திரவமா போயிடும். பெரியவா வர்ற வரல நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். நந்திக்கு பிறந்தவன போய் தோட்டத்துல பாருங்க. என்னங்க? கண்ணு மாடு போட்டுருக்குது. கண்ணு மாடு போட்டு இல்ல மாடு கண்ணு போட்டுருக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, முதல்ல போய் அதை பாருங்க. என்ன சொல்றான்? மாடு கண்ணு போட்டிருக்கான், வாங்க போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்கணும், வாங்க. போதுமா? 3 தோசை சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல சாப்பிட மாட்டாரு. உனக்கேண்டி வயிற்றுல இன்னும் 2 கொண்டா. அடியா நம்ம பையன் புள்ளடி பின்ன பொண்ணானே, அதுக்கு சொல்லலடி. கண்டிஷன் போட்டாலும் போட்டேன். சட்டப்பட்ட வாங்கணுன்றதுக்காக மாடியில உட்கார்ந்து என்னமா படிக்கிறான் தெரியுமா?
இந்த சீட்டிங் செக்ஷனை அப்படியே கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, உங்க சொர்க்கத்துல இருந்து லெட்டர் வருது. நீங்க லெட்டர் படிங்க, நான் பெரிய வரான்னு பாத்துக்கிறேன். அன்பே, ஆருயிரே, ஆரமுதே தேவி, இங்கே உருகுகிறேன் உன் கணவன் பாவி. இன்று இரவு 11 மணிக்கு மறக்காதே மறுக்காதே. இதுவே என் கடைசி வேண்டுகோளாக இருக்கும். என்னை காண ஓடோடி இப்படிக்கு சரவணன். என்னம்மா அரச மரத்துடைய சுத்தி வர்ற மாதிரி சுத்தி வர்ற? இல்ல மாமா, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக மறந்துட்டேன். கோயில சுத்துனா என்ன, உங்களை சுத்துனா என்னன்னு நான் உங்களே சுத்துறேன். அப்படியே இருங்க மாமா, 3வது சுத்தியும் முடிச்சிடுறேன். முடி மகராசியா இருமா. தூக்கம் வரலையா? தூக்கம் வரல மாமா. அதுக்குதான் பகல்ல தூங்கப்படாதுன்னு சொல்றது. நீ என்னடா உன் மாமியாரோட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு தூங்குற. சரி, இந்த தாய்மான ஒரு பாடல படி, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்படி உட்கார்ந்து படிமா. அன்பே, ஆருயிரே, யார கூப்பிடுற? அரும் பொன்னே மணியே, என் அன்பே, என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே, என்றென்று பாடினேன் ஆடினேன் நாடி நாடி, விரும்பியே கூவினேன் ஒளறினேன் அலறினேன். அடாடா, சும்மா சொல்லக்கூடாது. என்ன அழகா படிக்கிற தெரியுமா? விடிய விடிய படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ, என்னம்மா? ஐயோ, என்ன அழகா எழுதிருக்கான் மாமா. மாமா, நீங்க கண்ணை மூடிட்டே கேளுங்க, நான் படிக்கிறேன் மாமா. அன்பே, ஆருயிரே, அந்த ஒரு இடம் தான் யாரையோ கூப்பிடுற மாதிரியே படிக்கிறேன். அரும் பொன்னே மணியே. மணி என்னம்மா? 11 மாமா. 11 தானே? படி படி படி. அன்பே, ஆரு